நமஸ்காரம். ராமாயணம் மகாபாரதம் கேட்பதால் என்ன நன்மை அப்படின்னு யோசிப்பவர்களுக்கு இந்த கதையை கேட்டீங்கன்னாக்க அதுக்கு அர்த்தம் புரியும். ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் ரொம்ப தற்பெருமை உடையவர். ஆனால் கோவிலுக்கு ஒரு ட்ரஸ்டி மாதிரி. ஒரு தடவை அவர் கோவிலில் உபன்யாசம், ராமாயண உபன்யாசம் ஏற்பாடு பண்ணி அங்கு வருபவர்களுக்கெல்லாம் அன்னதானம் இடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். நிறைய கூட்டம் வர்றது. எல்லாரும் ராமாயணம் கேட்டு அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு அப்படியே அழறா. அப்படியே பெருமையாக அவர் பார்க்குறார் எல்லாரையும். அப்பொழுது மூங்கில் கூடை நெய்யும் ஒரு மூதாட்டி அங்கு தினம் வருவதையும் அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிவதையும் இவர் பார்க்குறார். உடனே நினச்சிக்கிறார், அவளுக்கு என்ன இதை பற்றியெல்லாம் தெரிய போகிறது, எதுக்கு அழறான்னு புரியலையே. அவன் முக்காவாசி அன்னதானத்துக்கு தான் தினம் வரான்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு அவளை மீட் பண்ணி என்ன ஏதுன்னு நம்ம கேட்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறார். மறுநாள் அந்த மூதாட்டி வந்த உடனே உபன்யாசம் எல்லாம் முடிஞ்ச உடனே அவளிடம் சென்று இவர் கேட்குறார், என்னம்மா தினம் ராமாயணத்துக்கு வரையே, உனக்கு ராமாயணம் தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அந்த மூதாட்டி, எனக்கு தெரியாது சார், ஆனால் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இது கேட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி, அந்த காலத்துலேயே எனக்கு கேட்க குடிப்பினை இல்லை, அதனால இப்போ கேட்குறேன் அப்படின்னு. ஆமாம், ஏன் அழற அப்படின்னு கேட்குறார். இல்லை, அந்த கேட்குறச்சே அதெல்லாம் என்னை ரொம்ப மனசை உருக்குகிறது அதனால். உடனே அவர் சொல்கிறார், நீயோ மூங்கில் கூடை நெய்பவள், நீ ராமாயணம்லாம் கேட்டேனாக்க அந்த மூங்கில் கூடையை வைத்து ஆற்று நீரை அள்ளினால் என்ன இருக்குமோ அந்த கூடையில், அது போலதாம்மா உனக்கு மனசில் அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாது, உனக்கு அதெல்லாம் மனசில் பதியாது அப்படின்ட்டு. உடனே அந்த மூதாட்டி சொல்கிறா, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் சார், ஆனால் அந்த கூடையாலேயே நான் ஆற்றில் இருக்கும் தண்ணியை சேர்ந்துறச்சே அழுக்கெல்லாம் கூடையில் தங்கி போய் சுத்தமான நீர் கீழே போயிடுறது இல்லையா, அதுபோல் நான் இந்த ராமாயணத்தை கேட்குறச்சே எனக்கு அர்த்தம் புரியறதோ இல்லையோ, ஆனால் என் மனசில் இருக்கும் கவலைகள், மனசில் இருக்கும் வேதனைகள் எல்லாம் போயிடுறது, அதை நினச்சிதான் சார் அழறேன் அப்படின்னு. உடனே அவருக்கு அப்படியே பொட்டில் அரைந்தது போல இருந்தது. உடனே அந்த மூதாட்டியின் கையை பிடித்து கொண்டு, அம்மா என்னை மன்னிச்சு விடு, நீ எவ்வளோ பெரிய தத்துவத்தை எவ்வளோ சுலபமாக சொல்லிட்ட, என்னை மன்னிச்சுடுமா, இனிமேந்து நானே உனக்கு என் கையால் தினம் சாதம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு போகிறேன். அப்பொழுது ஒருவர் அங்கே சிரித்து கொண்டிருந்தார். யார் அவர் அப்படின்னாக்க, ஹனுமான். ராமாயணம் சொல்லும் இடத்தில் ஹனுமார் நிச்சயம் இருப்பார் இல்லையா. நமஸ்காரம்.